வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்ப வித் யூஸ் பண்ணணும், எப்ப மேக்ஸ் வித் யூஸ் பண்ணணும். இது நம்ம சப்ஸ்கிரைபர் விஜய் ப்ரோ கேட்டிருந்தாரு இந்த டவுட்ட. ஸோ ப்ரோ இது உங்களுக்கான வீடியோ தான். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் குடுத்துருங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி ஓகே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் இங்க ஒரு செட் ஆஃப் கோட் எழுதியிருக்கேன். அது என்னன்றத ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். நான் இங்க டிவ் ஒண்ணு போட்டிருக்கேன். இந்த டிவ்ல ஒண்ணுமே இல்லங்க. ஒரு கிளாஸ் குடுத்துருக்கேன். அந்த கிளாஸ் நேம் கன்டென்ட் கண்டெய்னர். ஸோ அத நம்ம இங்க ஸ்டைல் எழுதியிருக்கோம். அதே மாரி உள்ள ஒரு லாரல் எப்சம் டெக்ஸ்ட் போட்டுருக்கேன். ஸோ டிவ் எப்படி மேக் பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னா, நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன் டிவ்வுக்கான வீடியோவ. நீங்க அத மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே மாரி இங்க இந்த ஸ்டைல்லாம் குடுத்துருக்கோம்ல. ஸோ கன்டென்ட் வித், மேக்ஸ் வித் இது எல்லாத்த பத்தியுமே நம்ம டீட்டெயில்டா, டெடிகேட்டடா தனித்தனி வீடியோ போட்டுருக்கோம். மார்ஜின், பேக்கிரவுண்ட், பேடிங் எல்லாத்துக்குமே. நான் சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்டையும் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் இங்க வித் 80% குடுத்துருக்கேன். மேக்ஸ் வித் குடுத்துருக்கேன். இதெல்லாம் என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ எப்போ யூஸ் பண்ணணும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. வித் நம்ம எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தோ, மேக்ஸ் வித்தோ அது நம்மளுடைய ரெக்யர்மென்ட்ஸ்க்கு ஏத்த மாரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஏன் வித் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே எனக்கு ஒரு ஃபிக்ஸடான ஒரு சைஸ் வேணும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த நம்ம குடுத்துருக்கோம்ல இந்த லாரல் எப்சம் இது இந்த நான் அதுக்கு தான் ஒரு பேக்கிரவுண்ட் கலர் ஒண்ணு குடுத்துருக்கேன் கிரே கலர்ல. ஸோ இந்த இது எனக்கு இந்த பாக்ஸ் எந்த ஸ்கிரீன் சைஸா இருந்தாலும் சரி, நான் இப்ப லார்ஜ் ஸ்கிரீன் டிவியோ, ஃபோனோ, லேப்போ எவ்வளோ பெருசா இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன ஸ்கிரீனா இருந்தாலும் சரி, எனக்கு இதே சைஸ் தான் வேணும் அப்படின்றதுக்காக தான். இப்ப நான் இங்க மேக்ஸ் வித்த கமெண்ட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் சும்மா வித்ல ஒரு 500 பிஎக்ஸ்ன்னு குடுத்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணி இங்க ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். நான் இந்த பேடிங்கையும் தூக்கிடுறேன். ஸோ இதெல்லாம் தூக்குனா தான் நமக்கு என்னன்றது தெரியும். ஸோ மார்ஜினையும் நான் தூக்கிடுறேன். ஸோ தூக்கிட்டு இப்ப நான் இங்க இத பெருசு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சாரி. இத இப்ப நான் பெருசு பண்றேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த வித் நான் எந்த ஸ்கிரீன் சைஸ்க்கு போனாலும் அதே இதுல தான் இருக்கும். ஸோ நம்ம இத பெருசு பண்ணி வேணா மொபைல் இதுக்கு பார்த்துரலாம். ஸோ மொபைல் ரெஸ்பான்சிவ்க்கு. ஸோ எப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம இன்ஸ்பெக்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நான் இங்க இந்த மொபைல்ன்றத கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஸ்மால்ல வச்சிருக்கேன், மீடியம்ல வச்சிருக்கேன், லார்ஜ்ல வச்சிருக்கேன், டேப்லெட்ல வச்சிருக்கேன். இப்ப லேப்டாப்ல வச்சிருக்கேன். இது இங்கேயே தான் இருக்கு. இப்ப எனக்கு இந்த வித் எந்த டிவைஸ்க்கு போனாலும் எனக்கு இதே சைஸ்ல தான் இருக்க போது. அந்த சைஸ் அது மாறவே மாறாது. எனக்கு ஒரு ஃபிக்ஸடான சைஸ் வேணும் அப்டின்னா, நம்ம கண்டிப்பா வித் மட்டும் யூஸ் பண்ணா போதும். சரி ஓகே வித் யூஸ் பண்ணிக்கலாம். சரி அப்ப மேக்ஸ் வித் எப்ப யூஸ் பண்றது அப்டின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி வேணும். அதாவது எனக்கு ஃப்ளெக்ஸிபிலிட்டி வேணும். ஆனா அது ஒரு லிமிட்க்குள்ள வேணும் எனக்கு. இப்ப நான் எப்படி சொல்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்கமெண்ட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் பழைய மாரி. ஸோ நான் ஒரு 80% வச்சிருக்கேன். மேக்ஸ் வித் ஒரு 800 பிஎக்ஸ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்பவுமே எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்பான்சிவான ஒரு டிசைன் வேணும் அப்டின்னா, நம்ம இத யூஸ் பண்ணிப்போம். இப்ப நான் இங்க ஒரு எக்ஸாம்பிள்க்கு இதே நம்ம எடுத்துப்போமே. இப்ப இது இந்த சைஸ்ல இருக்குல்ல. ஸோ நான் இத மறுபடியும் சின்னது பண்ணிட்டு இத மட்டும் பெருசு பண்ணிடுறேன். ஸோ இது இப்ப நான் பண்ணும்போது நம்மளோட அந்த இதுக்கு வித் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் என்ன சைஸ் குடுத்துருந்தனோ அது இந்த இதுலயே வரும். நீங்க இப்ப நான் இந்த மார்ஜின் குடுத்ததுனால அப்டின்னு நெனைக்கலாம். ஸோ நான் மார்ஜினையும் கமெண்ட் பண்ணிடுறேன். பேடிங்கையும் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாரி வந்துருச்சுல்ல. ஸோ நான் இப்ப கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ குடுத்து இது பண்ணிடுறேன். மொபைல் ஓப்பன் பண்றேன். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப நான் ஸ்மால் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கும் நம்ம நார்மலா வித் இப்ப குடுத்திருந்தோம்ல, இப்ப மேக்ஸ் வித் குடுக்காம, இங்க ஒரு 500 பிஎக்ஸ் மட்டும் சும்மா குடுத்து பார்ப்போமே. ஸோ அப்பதான் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ 500 பிஎக்ஸ்ன்றத குடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ குடுத்து சேவ் பண்ணி ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். இப்ப பாருங்க, இந்த லைன் எங்கேயோ இத தாண்டி போது. இந்த ஸ்க்ரீன தாண்டி அந்த லைன் போது. இதையே நான் மேக்ஸ் வித் வச்சிருக்கேன். அப்போ என்ன நடக்குதுன்றத மட்டும் பாருங்க. ஸோ இது அந்த லைன தாண்டி போவாது. எனக்கு ஸ்மாலர் டிவைஸா இருந்தா இதோட கட் ஆயிரணும். இப்ப இதே நான் மீடியம்க்கு போறேன், லார்ஜ்க்கு போறேன், டேப்லெட்டுக்கு போறேன், லேப்டாப்புக்கு போறேன். எனக்கு எல்லாத்துக்குமே அந்தந்த இதுக்கு ஏத்த மாரி போயிட்டே இருக்கும். நம்ம மோஸ்ட்லி சில இடத்துல வித் தேவைப்படலாம். சில இடத்துல மேக்ஸ் வித் தேவைப்படலாம். இது எல்லாமே நம்மளுடைய ரெக்யர்மென்ட்ஸ பொறுத்தது தானே தவிர்த்து. ஆனா வித் ஒரு சின்ன ரீகேப் மாரி சொல்லணும் அப்டின்னா, இப்ப வித் எப்பவுமே நம்ம எனக்கு ஃபிக்ஸடா இவ்வளோ தான் வேணும் அப்டின்றது நம்மளோட மைண்ட்ல டிசைட் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ம வித் கண்டிப்பா யூஸ் பண்ண போறோம். ஸோ இல்ல எனக்கு ஃப்ளெக்ஸிபிலிட்டி வேணும். ஆனா அது ஒரு லிமிட்க்குள்ள வேணும் அப்டின்னா, நம்ம மேக்ஸ் வித்தையும் கம்பைன் பண்ணி எழுத போறோம். இல்ல எனக்கு மேக்ஸ் வித் மட்டும் நீங்க கூட போட்டுக்கலாம். ஸோ அந்த அந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டி உங்களோடத பொறுத்து தான். அந்த ரெக்யர்மென்ட்ஸ பொறுத்து தான். எனக்கு ஒரு ரெஸ்பான்சிவானது வேணும்னா, நம்ம கண்டிப்பா மேக்ஸ் வித் இது 2த்துக்கும் போய் தான் ஆகணும். ஓகே. இந்த வீடியோல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.